ஓகே, வாழ்க வளமுடன். தொடங்குவோம். அன்பர்களே, தெய்வீக காந்த ஆற்றலால் நாம் அனைவரும் உணர்வாலும் அன்பாலும் இணைந்திருப்போம். மனித குலம் உய்ய தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மகான்கள், ஞானிகள், சித்தர் புருஷர்கள், அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் நினைவு கூறுவோம். அவ்வழி வாழ்ந்து குண்டலினி யோகம் என் உயிர் உணர்த்திய ஆசான் அருள் தந்தை அவர்களை நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வேதாத்திரியத்தை உலகெங்கும் கொண்டு செல்லும் ஆசிரியர் பெருமக்களுக்கு வேதம் குழுமம் தலை வணங்குகின்றது. நிகழ்வுக்கு வந்துள்ள அன்பர்கள் அனைவரையும் வேதம் குழுமம் அன்புடன் வரவேற்கின்றது. வாழ்க வளமுடன். அன்பர்களே, வேதம் குழும சார்பாக தவம் ஒரு நாளைக்கு 3 நேரம், காலையில 7 மணிக்கு ஒன்று, அது இல்லாம 6 மணிக்கு கூகுள் மீட்ல வெற்றுப்படகு அப்படின்னு சொல்லி பெண்கள் மட்டும் கலந்து கொள்றாங்க. ஆண்கள் இருக்கிறாங்களான்னு தெரியல. ஒரு கவிதையை சொல்லி அதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கூகுள் மீட்ல நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அது எத்தனை அன்பர்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. நீங்க யாராவது விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னா அதுல நீங்க கலந்து கொள்ளலாம். காலையில 6 மணி, அதை பார்த்துக்கோங்க. அதுல நிறைய அன்பர்கள் கலந்து கொண்டு அதுல இந்த கவிதையை வாசிக்கவும் அதுக்கு விளக்கம் கொடுக்கவும் இருக்கிறாங்க. அது ஒரு நல்ல ஒரு முயற்சியாக கனகராஜ் ஐயா அதை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. கூகுள் மீட்ல நடக்குது. அதே போல ஏழை காலுக்கு தவம் 7:30க்கு நம்முடைய பெண்கள் தான் அந்த தவத்தை நடத்துறாங்க. அதுவும் சிறப்பாக இருக்கு. நான் கூட சில நேரம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் கலந்து கொள்கிறேன். ஏன்னா காலையில 5 மணிக்கு வர்றதுனால எனக்கு 7 மணிக்கு கலந்து கொள்வது கொஞ்சம் சிரமம். சில நேரங்களில் வாய்ப்பு கிடைக்கும் போது கலந்து கொள்ளுகிறேன். தவம் நல்ல சிறப்பா நடத்துறாங்க. அதனால அன்பர்களே, மாலை நேர தவம். அதனால அன்பர்கள் ஒரு ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள், ஏதோ தவம், ஏதோ பயன் அப்படின்னு எதிர்பார்க்காம வாழ்விலே அமைதி, அமைதியான குடும்பம், அதோடு சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல இறைவனை நோக்கிய ஒரு பயணம். அதாவது இறைவனை தேடுதல், இறை தேடுதல் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முயற்சியா இருக்கு. ஏன்னா நிறைய அன்பர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, துரியாதீனை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. ஒரு புரிதல் என்பது வேண்டும். அந்த புரிதல் இருந்தா தான் துரியாதீதமே சித்திக்கும். அதுக்கு இன்னும் நல்ல வழிகாட்டுதல் மகரிஷி எல்லாமே சொல்லி இருக்கிறாங்க. பட் இன்னைக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் மிக குறைவு. அதுதான் இன்னைக்கு சிக்கல். அதனால அன்பர்களே, நமக்கு ஞான ரிஷி அங்க ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறாங்க. ஒரு வாய்ப்பு நமக்கு 2 நாட்களுக்கு முன்னால அவரை சந்திச்சு ஈரோட்ல ஒரு திருமணத்திற்காக வந்திருந்தாங்க ஐயா. இந்த திருமணம் முடிச்சு வரும்போது எங்களுடைய கார்லயே அவர் ஏற்றிக்கொண்டு சுமார் 2.5 மணி நேரம் அவரோட பேசி கொண்டு வந்தோம். வில்லேஜ்ல அன்னைக்கு இரவு அங்க தங்கியிருந்தார். அந்த மாலையில அவர் கூட பேசி கொண்டிருந்தார். மிக அற்புதமான விஷயங்களை சொல்றாங்க. அப்ப எனக்கு தோன்றியது, ஏன்னா பல ரகசியங்கள் அவர் என்ன சொன்னார்னா, மகரிஷி வெளிப்படுத்தாத ரகசியம். அது அவங்க பேராசிரியருக்குள்ள டிஸ்கஷன், அவ்வளவுதான். அதுல ஒரு சின்ன வெட்டு சொன்னாரு. காந்தம் எப்படி வெளிப்படுகிறது அப்படின்னாரு. அதே போல சென்ற முறை
பெண்களுக்கு வகுப்பு நடந்து கொண்டிருந்த பொழுது அங்க சாப்பாட்டு அறையில உட்கார்ந்து பேசும் பொழுது அந்த அறிவை பற்றி பேசினார். அறியும் அறிவு அது எப்படி அப்படிங்கறத பத்தி விளக்குனார். அவ்வளவு அற்புதம். இதெல்லாம் கிடைக்காது. அதனாலதான் எனக்கு மனசுக்குள்ள தோன்றியது. நேற்று அனௌன்ஸ் பண்ண நான் ஒரு 15 அன்பர்கள் மட்டும் ஒரு இன்டென்சிவ் முழுமையான நாட்டம் உண்டாயிருந்தா இருக்குமாயின் அவர்களுக்கென்று ஐயா 10 நாள்னாரு. நான் 8 நாள் ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் 15 பேருக்கு பேர் கொடுத்துட்டாங்க. நீங்க யாராவது விருப்பம் இருந்தா சொல்லுங்க, நெக்ஸ்ட் பேட்ச்ல உங்களை சேர்த்து கொள்ளலாம். இப்ப டிசம்பர்ல ஒரு பேட்ச் போட்டோம்னு சொன்னா அடுத்த பேட்ச் ஜனவரி பிப்ரவரியில வரலாம், வாய்ப்பு இருக்குது. என்ன சங்கடம்னா கொடுத்தவங்க எல்லாம் மெஜாரிட்டி பெண்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க. ஆண்கள் 1-2 தான். ஒரு இன்டென்சிவ் கோர்ஸ் ஐயா சொன்னாங்க, அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அவங்க சொல்றாங்க, இதுவரை நம்ம அப்படி கொடுக்கல. முழுமையாக அந்த இறை உணர்வை உணர வைப்பது 10 நாள் வேணும்னாரு. நான் 8 நாள் அப்படின்னு இருக்கிறேன், ஞாயிறு டு ஞாயிறு. அதனால அன்பர்களே, நீங்க கலந்து கொள்ள விரும்பினா என்னை தொடர்பு கொள்ளுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். ஒரு பேட்சா கொண்டு போகலாம். இறைநாட்டம் என்பது கால சூழ்நிலை, வயது முதிர்ச்சி, மனமுதிர்ச்சி, பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா இறைவனை தேடி இறைவனை உணர்ந்து என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் இருக்கிறாங்க. ஆனா அதுதான் முழுமை. இப்போ நமக்கு சில புரிதல்கள் இருக்குது. புரிதல் ஞானம் என்பது எல்லாருக்குமே இருக்குதுங்க. ஏன்னா ஐயா அவங்க விளக்கிட்டாங்க. ஆனா அதுலயும் சில நுணுக்கமான விஷயங்கள் நானும் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். பட் அவன் ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் தனிப்பட்ட முறையில, ஏன்னா வகுப்பு அவர் சொல்லுவார், சில நேரங்களில் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த கிரௌடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மக்கள் இல்லை, நான் இதுக்கு மேல கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறுத்திடுவார். மகரிஷி அப்படித்தான் நிறுத்தினாரு, எங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு முறை பேராசிரியர் மீட்டிங் ஞாயிற்றுக்கிழமை மகரிஷி 11 மணிக்கு ஸ்டேஜுக்கு வர்றாங்க. 1 மணி முடிய வகுப்பு. 11 மணிக்கு மகரிஷி உரை துவங்கணும். பேராசிரியர் பேசிக் கொண்டிருந்தாங்க, மகரிஷி உட்கார்ந்தாங்க. நான் முதல்ல இங்க சொல்லி இருக்கிறேன். உட்கார்ந்த மகரிஷி என்ன பண்ணாங்கன்னா, இதோட முடிச்சுக்கோங்க மீட்டிங் அப்படின்ட்டு. மேல உட்கார்ந்து இருந்த பேராசிரியர் எல்லாத்துக்கும் ஷாக்கிங், என்னடா மகரிஷி அப்படி சொல்றாரு. ஆனா அவர் சொல்றாரு, யாரும் கேட்கக்கூடிய மனநிலையில இல்லை, நீங்க முடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அதை கூட அவர் சொல்லல, போதும் முடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. உண்மையா நிகழ்ந்தது. 11 மணிக்கு அவர் அமர்ந்த 5 நிமிடங்களில் உலக நல வாழ்த்து பாடி நீங்களாம் வீட்டுக்கு போங்கன்ட்டார். இப்போ நிறைய பேர் ஆதங்கப்படுறாங்க, மகரிஷியை பார்க்க முடியலையே, அவர் கூட இருக்க முடியலையேன்னு சொல்லி. அந்த குருபாரனுடைய அலை இயக்கத்தோடு இருந்தாலே போதும். ஆனா பேராசிரியர்களுக்கே அந்த மனநிலை இல்லைன்னு சொன்னா 3 நாள் உட்கார முடியல, 2 நாள் தான். 3வது நாள் 2 நாள் தான். 3வது நாள் கிளம்புவோன்ட்டு கிளம்பிட்டாங்கல்ல. அப்போ மக்கள் எந்த நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கறது நீங்க பாருங்க. மனம் என்பது உண்மையிலேயே எதை நாடி செல்கிறது? அந்த காலத்துல சொல்லுவாங்க, எங்க போறீங்க? தையல் கிளாஸ். எங்க போறீங்க? டைப்பிங் கிளாஸ், டைப் ரைட்டிங் கிளாஸ்.
எங்க போறீங்க? ஷார்ட் டைம் கிளாஸ். இப்ப எங்க போறீங்க? யோகா கிளாஸ். அப்படி ஆக்கிட்டாங்க. பட் ஒரு பிறப்பினுடைய ரகசியம், அதனுடைய நோக்கம் என்ன என்பதை உணர வேண்டும். எல்லாம் விட்டுடலாம். ஒண்ணு சிந்தனை பண்ணிப்பார். இந்த பரிணாம வளர்ச்சி என்பது என்ன? வாட்ஸ் தி எவல்யூஷன்? நாம இன்னைக்கு இருக்கிறோம். இந்த தோற்றத்திற்கு மூல காரணம் யார்? பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, கூட்டம் பூட்டி, ஓட்டன் ஓட்டி. அப்படியே பின்னால போனோம்னு சொன்னா பஞ்சபூத ஐந்தறிவு, ஆறறிவு, நாலறிவு, ஐந்தறிவு, நாலறிவு, மூன்றறிவு, ரெண்டறிவு, ஓரறிவு தாவரம். தாவரங்களுக்கு முன்னால பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களுக்கு முன்னால ஆதி, பின் அதுக்கு முன்னால ஆதி. இப்போ ஆதியில இருந்து ஓரறிவு வர வர பிரச்சனை இல்லை. ஓர் அறிவு தாண்டிடுச்சுன்னு, ஏன்னா ஓரறிவு தாவரம் அது பஞ்சபூதங்களை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளுகிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், அதை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளுகிறது. அங்கு பாவங்கள் இல்லை. ஆனா ஈரறிவு வந்துடுச்சுன்னு சொன்னா அது டிபெண்ட் ஆகுது. இப்போ 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு வரும் பொழுது பிற உயிர்களை கொன்று தின்று வாழக்கூடிய நிலைக்கு வருதுங்க. ஈரறிவு எல்லாம் டிபெண்ட், மண்ணை தின்னு மண்புழுவாக மாறுது. சிலது தாவரங்களை நாடி நிற்கு. அப்ப 4 அறிவு, 5 அறிவு வரும் பொழுதுதான் குணாதிசயங்கள் மாறுகிறது. டிபெண்ட்ல இருந்து பிற உயிர்களை கொன்று தின்று வாழக்கூடிய திறன் ஏற்படும். அப்ப நமக்குள்ள இந்த எவல்யூஷன்ல ஓரறிவில் இருந்து 5 அறிவு வரை, விலங்கினம் வரை என்ன இருந்ததோ அதனுடைய மாடிபிகேஷன்ஸ் தான் ஹியூமன், மனித இனம். மனித இனம் என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய சோபிஸ்டிகேட்டட் கம்ப்யூட்டரை வச்சுட்டு முன்னால உட்கார்ந்துகிட்டு மொபைல்ல ஆப்ரேட் பண்றதாக நம்ம பிறக்கல. கம்ப்யூட்டர் சிஸ்டம் எப்ப வந்தது? எனக்கு தெரிஞ்ச அளவுல நாங்க தான் முதல்ல ஒரு கம்ப்யூட்டர் எங்க பேங்க்ல இன்ஸ்டால் பண்ணோம், இந்தியன் பேங்க்ல. எனக்கு தெரிஞ்ச அளவுல அது 87, 94, 95ல இருக்குன்னு நினைக்கிறேன். 95ல தான் ஃபர்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட். அதுலதான் கண்ணெல்லாம் கெட்டு போச்சு. பவர்ஃபுல்லானது, கண்ணில் அடிக்கும். 95ல தான் கம்ப்யூட்டர் வந்ததுங்க. கம்ப்யூட்டர் நமக்கு அறிமுகமானது. இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி கம்ப்யூட்டரினுடைய மாற்றம், எவல்யூஷன் எங்கேயோ போயிடுச்சு. அப்ப மனிதனுடைய இந்த எவல்யூஷன் என்பது ஏதோ சடனா வந்தது இல்லை. எப்படி கம்ப்யூட்டர் பரிணாமம் எடுத்ததோ அதே போல இன்னைக்கு கம்ப்யூட்டர் தாண்டி கம்ப்யூட்டருடைய ஆபரேஷன் இன்னைக்கு மொபைலுக்கு வந்துருச்சு. டிஜிட்டல் வேர்ல்டு அப்படிங்கிறாங்க. டிஜிட்டல் வேர்ல்டு. அப்போ இந்த ஹியூமன் என்பவன் இட்ஸ் எவல்யூட்டட் ஃப்ரம் த 5 சென்சஸ். 5 அறிவில் இருந்து மாற்றம் பெற்று வந்திருக்கக்கூடிய ஒரு 6வது மனிதனாக நாம இருக்கிறோம். அப்ப நமக்கு முன்னால இந்த மனித உடல் பெற்றவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? இன்னைக்கு இந்த டயபெட்டிக்கை பத்தி பேசும்போது ஒருத்தர் சொன்னாரு, ஏன் ஆதி காலத்துல டயபெட்டிக் இல்லைன்னு சொல்லி. ஆதி காலத்துல அவன் ஒரு மிருகத்தை தான் வேட்டையாடணும். அது கிடைக்கும், கிடைக்காது. ஒரு நாள் 2 நாள் பசியில இருப்பான். 3வது நாள் ஒரு மிருகம் உயிர் கிடைக்கும். அதை தின்றுதான் வாழணும். ஃபர்ஸ்ட் பச்சைக்கறியா தின்னவன் திருப்பி அதை நெருப்பிலிட்டு வாழ்றான். திருப்பி கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தான் விவசாயம் என்பது வருகிறது. அப்ப அந்த வாழ்கின்ற மனிதன் தன்னுடைய திருப்தி செய்து கொள்வதற்கு இயலாமை இருந்துச்சு. டிராட் வரும், மழை பெய்யும், வெள்ளம் வரும். அப்ப பசி, கிடைக்கின்ற உணவை பாதுகாத்து அவனுடைய அறிவு வளர்ச்சியில ஒன்னொன்னா செய்யறான். அப்ப அவனுக்கு உணவு என்பது தட்டுப்பாட்டு நிலையில தான் இருந்திருக்கணும் ஆரம்ப கட்டம். ஆனா இன்னைக்கு உணவினுடைய நிலைமை எப்படி இருக்குதுங்க?
இன்னைக்கு ஒரு உணவு அப்படிங்கிறது எப்படி நம்ம சாப்பிடுறோம்னு பாருங்க. டாக்டர் சிவராமகிருஷ்ணன் கூட இப்ப பேசும்போது கூட சொன்னார், உங்களுடைய உணவை தீர்மானிப்பது ஸ்விக்கியும் சொமாட்டா, அவன் தான் டிசைட் பண்ண போறான் இன் ஃபியூச்சர் அப்படின்னா. இன்னைக்கு காலையில ஸ்விக்கிக்கு போன், இட்லி இட்லி நகி, காலையில இன்னைக்கு உங்களுக்கு ரவா ரோஸ்ட் தான், கூட உளுந்த வடை இல்ல பருப்பு வடை தான் இருக்கிறது. எதை நோக்கி பயணிக்கிறோம்னு பாருங்க. இது ஒரு காலங்கள், கால மாற்றம்னு சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம இந்த உருவெடுத்திருக்கிறோம்னு சொன்னா ஒரே நாளில் ஏற்பட்ட மாற்றம் அல்ல இது. கோடி கோடி லட்சக்கணக்கான வருடங்கள் மனிதனால கண்டுபிடிக்க முடியல. ஸ்டோன் ஏஜ் கற்கால மனிதன், மெட்டல் ஏஜ் உலோக மனிதன், அப்படியே தாண்டி தாண்டி வந்துட்டான். இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் ஏஜ் தாண்டி இன்னைக்கு வேற ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம இத்தனையும் அடங்கிய ஒரு பெட்டகம், ஒரு பாக்ஸ் தான் நாம. அப்ப இது எதற்காக படைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் மனிதனுக்குள் வர வேண்டும். கண்ட பலன் என எறிய நினைந்தேன் அப்போ, கண்ட பலன் என அறிய நினைந்தேன் அப்போ, கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. அங்க அவர் சொல்றாரு பாருங்க, கண்ட பலன் என அறிய நினைந்தேன் அப்போ. அந்த நினப்பு வரணுங்க. எதுக்கு சார் தியானத்துக்கு வந்தீங்க? முதுகு வலிங்க. முதுகு வலி முடிஞ்சதா? அங்க ஏதோ கட்டி பிடிச்சு உட்கார வச்சு பிரம்மஞானம் ஆசிரியர் பயிற்சி வரை அனுப்பிட்டாங்க. முதுகு வலி தேர்ந்துடுச்சா? முதுகு வலி தேர்ந்துச்சு, அவ்வளவுதான். அங்க இறை உணர்வுக்கோ அது மற்றதுக்கோ வழி இல்லை. எத்தனை பேர் இறைவனை அறிய வேண்டும் என்று மனவளைக்கலுக்குள் வந்திருக்கிறீர்கள்? ரெண்டு விதம் இருக்குது. ஒண்ணு, இறைவனை அறிய வேண்டும்னு வந்திருப்பீங்க நீங்க. வாழ்க்கையில் சலிப்பு தட்டி வந்தவர்கள் உண்டு, அமைதி தேடி வந்தவர்கள் உண்டு. இப்போ இறைவனை தேடி வந்தவர்கள் ஒரு பகுதி அப்படின்னு சொன்னா, மற்ற பகுதியில் வரவர்கள் இன்னொரு பகுதியை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இறையாற்றலே வழிவகுத்து கொடுக்குதுங்க. எதுக்கு? நீங்க வா, இறைவன் தன்னை நீ அறிந்து கொள்வாய் என்பதை இறையாற்றலே ஒரு ஏற்பாடை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதையும் புரியலன்னு சொன்னா, the transformation, longevity, your life will be extended. லைஃப் வில் எக்ஸ்டெண்ட் சொன்னா 120 வருஷம் வாழ்வதல்ல. உங்களுடைய பதிவுகளை, நம்மளுடைய பதிவுகளை நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு செல்ல வேண்டும். நான் தான் சொல்லுவேன். நீங்க மற்றதெல்லாம் விட்டுருங்க. நீங்க இறை உணர்வு பெறணும் அது இது அப்படிங்கிறது கூட எடுத்து வைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்மையிலேயே நீங்கள் ஒரு அசட்டை கொடுக்கறீங்க. ஆல்ரெடி கொடுத்திருப்பீங்க. குழந்தை பிறந்துச்சுன்னா கொடுத்திருப்பீங்க. நீங்க இறப்புக்கு பின்னாலேயும் பகிர்ந்தளிக்கப்படும். அதான் மனிதனுக்கு பிறப்பு என்பது ரெண்டு இருக்கிறது. ஒண்ணு தாயினுடைய வயிற்றில பிறந்ததுதான். ஆனா இறப்புக்கு பின்னால அதை பகிர்ந்தளிக்கக்கூடிய திறன் ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய சந்நிதிகளுக்கு தான் போகுது. அப்போ என்னுடைய குழந்தைக்கு என்ன சேர்த்து வச்சிருந்தாலும் சரி, எதையும் சேர்த்து வைக்காம செல்ல போகிறேன் என்ற ஒரு நிலை மனித குலத்திற்கு ஏற்பட வேண்டும். அந்த புரிதலோடு மனிதன் வாழ வேண்டும். அந்த புரிதல் வேண்டும். அந்த புரிதல் இருந்ததுன்னு சொன்னா, இந்த உடலை வைத்துக் கொண்டு தவம், தற்சோதனை, உடலை பாதுகாத்து. ஏன்னா உடல் இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க. உள்ள பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புணல் இருந்து காணாமணி விளக்கை. அப்போ இந்த உடல் எடுத்தது ஒரு பர்பஸ். there is a purpose of the life. அதை நோக்கிய பயணத்தில் இந்த உடல் இருக்குது. அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவுத்திறன் நமக்கு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். நானும் பார்த்துட்டேன். நீங்க மற்ற
ஆன்மீக இயக்கங்கள், நிறைய ஆன்மீக இயக்கங்கள் வந்து அப்படியே ஜோவியல் எடுத்துட்டு போறாங்க. ஆட்டம் பாட்டம், ஹாப்பி ஆயிரு, உங்களுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபிகேஷன் கொடுக்கறது, அந்த மாதிரி. பட் அருள் தந்தை அவங்க தான் அந்த இறைநிலையை வந்து ஒரு சயின்டிபிக்கா விஞ்ஞான பூர்வமான ஒரு விளக்கத்தோடு கொடுத்து உணர வைத்து விட்டு செல்லுகிறாங்க. நான் துரியாதீத தவம் அதிகமா எடுக்கிறது இல்லை. என்கிட்ட 2-3 பேர் கேட்டாங்க, ஏன் சார் நீங்க துரியாதீத தவம் எடுக்க மாட்டேங்கிறீங்க சொல்லி. அந்த உணர்வு நிலை எட்டணும் அப்படின்னு சொன்னா மனம் தூய்மை அடையும். ரீசெண்டா கூட சிவவாக்கியர் பாடல்ல ரொம்ப தெளிவா சொல்லு, குதம்பி சித்தர், நீ மனசால மட்டுமே உணர முடியும், மனக்கண்ணால் மட்டுமே அதை காண முடியும். சக்திகளை வருகிறதா? சக்திகளுமே பிடிக்கடிக்கலையே சார். அப்புறம் எப்படி சார் அந்த சுத்த வெளி வரும்? சுத்த வெளி ஈஸியா கிடைக்கும் சார். ஏன்னா அது கும் இருட்டு, இருட்டுக்குள்ள உட்காந்து பழகி பழகி பழகணும்னா கிடைச்சிடும். ஆனா உண்மையான அந்த இறைநிலை கவ்வ வேண்டும், நம்மை வந்து கவ்வ வேண்டும், நம்மை ஆட்கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில, அதைத்தான் முக்தி நிலை. அந்த நிலைக்கு நம்ம செல்வதற்கு நாம தயாராக இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணிப்போம். அன்பர்களே, மனவளக்கலை ஒரு வாய்ப்பு. அதை உணர்ந்து கொண்டு பின்பற்றுகிறோமா அப்படின்னு நீங்க பாருங்க. ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது அரிது. எல்லாருக்கும் கிடைப்பது என்பது அரிது. அதுலயும் நம்மளுடைய ஞான ரிஷி அவர்கள் கிடைப்பது மிக மிக அரிது. அதாவது மகரிஷியினுடைய 90வது பிறந்த நாள் விழா, அந்த விழாவுக்கான விஐபிஸை இன்வைட் பண்றது, அவங்களை கொண்டு வந்து விடக்கூடிய பொறுப்பு எனக்கு பொள்ளாச்சியில தங்கி நான் பணியாற்றுவேன். அந்த 90வது பிறந்த நாள் விழாவுக்கு 3 நாள் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. நான் 3 நாளும் பொள்ளாச்சியில தான் இருந்தேன். அந்த கடைசி நாள் மட்டும்தான் நான் அங்க போனேன். நான் அப்படி போகும் பொழுது ஞான ரிஷி அவர்கள், அப்ப பேராசிரியர் அவர்கள் செயலொழிவு தத்துவம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஸ்டேஜ் ஒரு 20,000 பேர் உட்கார மாதிரி போட்டிருந்தாங்க. நான் கடைசியில காரை கொண்டு நிறுத்திட்டு அந்த கடைசியில போறேன். நான் இந்த சப்தத்தை கேட்ட உடனே எனக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு. யார் அது பேசிக்கொண்டு இருப்பதுன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க, நாகர்கோயில் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் என்று சொன்னாங்க. அப்பொழுது என்னுடைய மனதில் சாமிஜியுடைய 90வது பிறந்த நாள் விழா. அப்ப எனக்கு வந்து மனசுக்குள் அப்பொழுதே தோன்றியது, இவர் ஒரு உயர் நிலையில் இருக்கிறார் என்று சொல்லி. அப்புறம் நான் வந்து ஒரு உடல்பட்டியல் ஒரு வாய்ப்பு கிடைச்சு நான் போகல. அப்புறம் நான் கன்னியாகுமரிக்கே போனேன், இவருடைய வகுப்பு அட்டன் பண்ணேன். அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எனக்கு அட்ராக்ட் பண்ணது திருக்குறள் விளக்கம். அப்ப நான் வந்து அந்த கன்னியாகுமரி பீப்புள்ஸ் சத்தம் போட்டு வந்தேன், ஏன் இவ்வளவு ஒரு பேராசிரியரை இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? அவர் திருக்குறள் விளக்கத்தை மகரிஷி கொடுத்திருக்கிறதுக்கு அப்புறம் அடுத்த விளக்கங்கள் எல்லாமே கொடுக்கிறாரு. அதை கண்டினியூட்டி கூட நீங்க கொடுக்கலாமே. அது இதுவரை நடக்கல. நான் ஆக்சுவலா சொல்லிட்டு வந்தேன் அங்க உள்ள அன்பர்கள் கிட்ட, நீங்க இதை எழுதுங்கன்னு சொன்னா யாருமே அதுக்கு முயற்சி எடுக்கல. அவ்வளவு அற்புதமான விளக்கம். ஆக்சுவலா இப்ப ரீசெண்டா கூட எனக்கிட்ட ஐயா பேசி கொண்டிருக்கும் ஒரு குறளுக்கு விளக்கம் கொடுத்தாரு. அகம்பாவம், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அகங்காரம், அகம்பாவம். இப்ப 2 நாட்களுக்கு முன்னால அதுக்கு பொருள் கொடுத்தாரு. அகங்காரம் என்பது தெய்வத்தின் வெளிப்பாடு, அறிவினுடைய வெளிப்பாடு.
அகம் பாவம் என்பது மனிதனுடைய வெளிப்பாடு. அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு அந்த குறளை ஒண்ணு சொன்னாங்க, சொல்லிட்டு விளக்கம் கொடுத்தார். அது 2 வகையாக விளக்கம் கொடுக்கலாம். நான் ஆக்சுவலா வர்த்தமான் புத்தகத்துல வந்து வர்த்தமான் பதிப்பகத்துல வந்து எனக்கு போன வருடம் இந்த வருடமும் சிதறல் பாடல்கள் அனுப்பி கொடுத்துருக்காங்க. நான் வாங்கியிருக்கிறேன். லைப்ரரிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. சென்ற வருடம் திருக்குறள் விளக்கம் அனுப்பியிருந்தாங்க. பெரிய புத்தகம். நான் கூட ரொம்ப விளக்கங்கள் இருக்குன்னு பார்த்து அந்த புத்தகத்தை படிக்கவே இல்லைங்க, சுருட்டி வச்சுட்டேன். அந்த விளக்கங்கள் எதுவுமே சரி கிடையாது. அதனால அருட்தந்தையருடைய உட்பொருள் விளக்கம் படிச்சு பாருங்க. ஒரு அருமையான புத்தகம். அதுக்கு அடுத்தபடியாக ஞான ரிஷி அவங்க திருக்குறளுக்கு விளக்கம் கொடுக்கணும். அன்பர்களே, அப்ப நாம வந்து எதை நோக்கி பயணிக்கிறோம் ஒரு கேள்விக்குறியை போட்டு பாருங்க. அந்த பயணத்தில் எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு பாருங்க. பயம், அதாவது அதான் ஞானரிஷி கூட அடிக்கடி சொல்றாங்க, மரண பயத்தை தவிர்க்க முடிகிறதான்னு பாருங்க. பற்று விட முடிகிறதான்னு பாருங்க. அன்பு செலுத்துங்க, பற்று வேண்டாம். மரண பயத்தை தவிர்க்க முடிகிறதான்னு பாருங்க. தினசரி உங்களால் தற்சோதனை செய்ய முடிகிறதான்னு பாருங்க. அகத்தாய்வினுடைய முதல் நிலை அதுலதான் அந்த சப்ஜெக்ட்ஸே இருக்குது. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினந்தவிர்த்தல், கவலை ஒழித்தல். இந்த 4ல ஏதாவது ஒன்று இன்று என்னை பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறதா அப்படிங்கிறது நீங்க கவனி. தினசரி இரவு தூங்குவதற்கு முன்னால நீங்கள் அகத்தாய்வு செய்திருக்க வேண்டும். கவலை வருகிறதா, சினம் வந்ததா, இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். புற தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். அப்போ இங்க மனசுக்குள்ளதான் நினைக்கிறோம். ஆனா மனசுக்குள்ள நினைச்சா கூட அந்த ரெண்டொழுக்க பண்பாட்டின் அடிப்படையில் இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்மளுடைய முக பாவனை கூட சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம். இன்னைக்கு ஒரு யூடியூப்ல ஒண்ணு போட்டிருந்தாங்க. ஒரு டோர் வச்சிருக்கிறாங்க. அந்த டோர் வந்து அதுல எழுதி போட்டிருக்கிறாங்க, இஃப் யூ என்டர் யூ வில் பி ஃப்ரீ காஃபி. நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு காஃபி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா டோர் லாக் ஆயிருக்கும், யாருமே திறந்து விட மாட்டாங்க. அப்ப அந்த டோரை எப்படி சார் திறக்கிறது அப்படின்னு கேட்டா ஒரு கட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க, ஸ்கொயர். அந்த ஸ்கொயர்ல போய் ஸ்மைல் பண்ணணும். ஸ்மைல் பண்ணுனா அது திறக்கும். How many we are smiling? நான் சொல்லுவேன், மனவளக்கலை தவத்துல ஸ்மைல் பண்றதுக்கே வாய்ப்பு இல்லைங்கிறதுனாலதான் நான் வியாழக்கிழமை தவத்துல பி ஸ்மைல் 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 அப்படின்னு சொல்றேன். மனவளக்கலை என்பவர்கள் எல்லாருமே இறுக்கமா தான் இருப்பாங்க, சிரிக்கவே மாட்டாங்க. ஆல்வேஸ் பி சீரியஸ். அதுக்காகவா மகரிஷி கவலை ஒழித்தல் கொடுத்தாங்க? மகரிஷி போட்டோஸ் பாக்குறேன், எத்தனை பட்டு சிந்தனைன்னு ஒண்ணு இருக்குது. அது சிந்தனை பண்ணும்போது கொஞ்சம் சீரியஸா தெரியும் பேசு. அப்ப நம்ம எப்பவுமே சிந்தனைகள் இருக்கிறோமா? இல்லையே. அப்போ இதெல்லாம் தாண்டி வந்தா தாங்க அந்த ஆனந்த புன்னகை வரும். ஆனந்த புன்னகை, ஆனந்த புன்னகை என்ன? The worldly things, away from the worldly things and reaching the ultimate. அப்படி போகும் பொழுதுதான் நமக்கு வந்து அந்த இது கிடைக்குங்க. அன்பர்களே, அப்ப நீங்க தீர்மானம் பண்ணுங்க, நாம அனைவரும் தீர்மானம் பண்ணுவோம். இப்போ எல்லாருமே நம்ம இதை பொறுத்தளவுல எல்லாமே ஏஜ்டு குரூப்ஸ் தான். கடந்து பாருங்க. எல்லாருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கலாம், சூழ்நிலை இருக்கலாம், அதையும் தாண்டி வாருங்க. அதனாலதான் நம்ம
ஞானரிஷி அவங்க இந்த ஸ்பிரிச்சுவல் வில்லேஜ் கிராம திட்டம் கொண்டு வந்ததே அதற்குத்தான். ஏன்னா நீங்க சிந்தனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு மனவளக்கலை மன்றங்கள் என்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு. எந்த மண்டபமே சரியா செயல்படுறது இல்லை. ஏதோ 1-2 மன்றங்கள் அங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி கோவையில எனக்கு தெரிஞ்ச அளவுல 5-6 அறக்கட்டளைகள், 10, 20, 30 சென்டர்ஸ் இயங்கி கொண்டிருந்த காலங்கள். இன்னைக்கு ஒரே ஒரு அறக்கட்டளை அங்க மட்டும்தான் பிடிசி கோர்ஸ் நடத்துறாங்க, வேற எங்கேயுமே இல்ல. வருத்தப்பட்டு சொன்னாங்க முந்தைய 2 நாட்களுக்கு முன்னால். அன்பர்கள் யாரும் வர்றது இல்லைங்கிறாங்க. ஏன் வர்றது இல்லைன்னா, ஏன் மகரிஷி இருக்கும் பொழுது மட்டும் அவ்வளவு கூட்டம் வந்தது? ஏதோ 1-2 ஆசிரியர்கள் எங்காங்கே ஏதோ நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்ப என்னன்னா, அந்த உணர்வு பெற்ற ஆசிரியர்கள் இல்லாததுதான் காரணம். அதனால சொன்ன, வேதாத்திரியத்தை உணர்வோடு உலகெங்கும் கொண்டு செல்லும் ஆசிரிய பெருமக்களுக்கு வேதம் குழுமம் தலை வணங்குகின்றது. You can't be a master by a diploma or PhD. You have to feel within yourself. அந்த தன்னுணர்வு பெற்றால்தான் அது ஒரு எக்டசி. அந்த தன்னுணர்வில் தானாக பூக்கும், அது தானாக பூத்துக் கொள்ளுங்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு நிலை வந்தால்தான் you can be a guide, a guru. Guru has to guide. If you are a guide, you will be a guru. அப்படின்னாத்தான் மகரிஷி சொல்லுவாங்க, எல்லாரும் வேதாத்திரி தான் அப்படிம்பாங்க. எல்லாரும் மகரிஷியாக்கு மாற வேண்டும், நாட் ஜஸ்ட் பை கெட்டிங் எ சர்டிபிகேட். உள்ளுணர்வாக பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன? அது எங்கனாலும் சரிங்க. இல்ல சார், எனக்கு இந்த இதுல ஒத்துதல் இல்ல, வேற ஒரு இதுல ஆன்மீக இயக்கத்துல கிடைக்குன்னு சொன்னா தாராளமாக நீங்க சென்று அங்க கலந்து கொள்ளணும். தேவை உணர்வு, உணர்தல், ரியலைசேஷன், ரீச்சிங் த டெஸ்டினேஷன், அல்டிமேட் முக்தி. அதை அடைவதற்கான ஒரு முயற்சியில நம்ம எல்லாருமே பயணிக்கிறோம். ஒரு சிலர்கிட்ட தென்படுகிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் என்னன்னா, வயது முதிர்ந்தவர்களை விட வயது குறைந்தவர்கள் எழுச்சியாக இருக்கிறாங்க. ஐ எம் கெட்டிங் ரிசல்ட் ஃப்ரம் தம். உண்மை சொல்லுங்க, சோர்ந்து போக வேண்டும். இங்க தேவை ஒண்ணுமே இல்லை. அதான் இந்த பகத்தையா சொல்றாங்க, உங்களுக்கு ஞானம் கிடைக்கணும்னா 1.5 நிமிஷம் தாங்க. உங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு, நம்மளுக்கு எல்லாருக்குமே ஞானம் வந்துருச்சு. ஏன்னா we have understand, புரிஞ்சுக்கிட்டோம், எல்லாமே புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த அல்டிமேட் ரீச் பண்ண முடியாது. அதான் புரிதலே ஞானம், ஆனா முக்தி வேறு. அப்போ ஞான நிலை வந்ததே பெரிய விஷயம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் மகரிஷி தன்னுடைய கடைசி ஒரு 10 பேர் கூட தேரலன்னாங்க. நாங்க 2014 ஐயா ஏசேர் ஐயா பயிற்சி நடத்துறாங்க. அப்ப கேட்டாங்க, ஒரு ஓரிரு வருடங்கள் அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம், WCS வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஓரிரு வருடங்கள் கழிச்சு கேட்டாங்க, செல்வன் எத்தனை பேர் தேறி இருப்பாங்க? ஐயா ஒரு 10-20 பேர் தேறி இருப்பாங்க. அந்த 20 பேர் தேர்னாங்க அப்படிங்கிறது யாருக்கு பெருமைன்னு கேட்டீங்கன்னா, வேதாத்திரி மகரிஷிக்கு பெருமை. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு கேட்டாங்க, செல்வன் எத்தனை பேர்? ஐயா ஒரு 50-60 பேருக்கு மேல தேறிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டாங்க, ஐயா 100 பேருக்கு மேல தேறிட்டாங்க. உண்மை, வேதம் குழுமத்தில் அந்த ஞானம் பெற்றவர்கள் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறீங்க, ஒளிஞ்சிருக்கிறீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணு. ஆனா அந்த முக்தி நிலைக்கு நம்ம இன்னும் போன மாதிரி யாரும் தெரியல. அன்பர்களே, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அந்த ஒரு முக்தியை நோக்கி ஒரு பயணத்துக்கு நீங்க தயாராகுங்கள். காலம் என்பது பொன் போன்றதும்பாங்க. குறுகிய காலம்தான், எல்லாருக்குமே குறுகிய காலம் தான். நான் சென்ற வாரத்துல இப்ப தனிமையில இருக்கிறேன். வீட்டுல அவங்க சென்னையில இருக்கிறாங்க. தனிமையிலேயே நான் இருந்து சில சிந்தனைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. தவம் செய்யறேன், வாய்ப்பு கிடைக்கும்.
அப்ப எனக்கு 2 நாட்களுக்கு முன்னால தோன்றியது, நம்மளுடைய இளமை காலத்தை நம்ம வீணடிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி. ஆனா மறுபடியும் தோன்றுது, இல்லையே, நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம், இதுல ஒரு திருப்தி இருக்குது, இனியும் கொஞ்சம் நிறைவாக செய்வோம். வில்லேஜ் அமைச்சிட்டோம்னு சொன்னா இனியும் நம்ம நிறைவாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு மன ஆறுதல் என்பது கிடைக்குது. ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு நாங்க கொடுக்கிற கைடன்ஸ் அளவுக்கு அன்னைக்கு யாருமே இல்லைங்க. யாருமே இல்லை. ஏன்னா மகரிஷி வந்து நெருங்க முடியல. சொல்ல மகரிஷியை வந்து நெருங்க முடியல. அவரை வந்து சில விஷயங்கள் நான் டேக் இட் ஈஸியாவும் இருந்தோம். மகரிஷி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு இதுலயே இருந்தோம். அவர் உடல்நிலை சரியில்லைங்கிற பொழுதுதான் வி ஆர் லூசிங் அப்படிங்கறத உணர்ந்தாங்க. அதுவரை வந்து மகரிஷியுடைய பெருமை எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. நண்பர்களே, அந்த வகையில நம்ம வந்து நம்மளுடைய மனதை நாமே ஒரு கேள்வியிட்டுக் கொள்வோம். இந்த ஆன்மீக பயணத்தில் எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறோம். அப்ப முக்தி நிலைக்கு ஞானம் பெற்றுவிட்டோம். முக்தி நிலை அடைவதற்கு அடுத்து நாம என்ன செய்ய வேண்டும்? அதுதான் ஞான ரிஷிகளுடைய அந்த இன்டென்சிவ் கோர்ஸ். அது ஐயா கிட்ட நான் இன்னும் பேசல. நான் வந்து உறுதி எடுத்துக்கிட்டேன், அந்த இன்டென்சிவ் கோர்ஸ் நடத்தி ஐயாவை நடத்த வைக்க வேண்டும் சொல்லி. ஒரு பேட்சுக்கு 10 பேர்னாரு, நான் 15 பேர் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஒரு 15 பேர் கொடுத்துட்டாங்க பேரு. நீங்க அன்பர்கள் யாராவது தேவை இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க இந்த நேம் கொடுங்க, நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த பேட்ச் ஜனவரி வரலாம், ஜனவரி ஆர் பிப்ரவரி வரலாம். அதுல வந்து அது இன்டென்சிவா இருக்கும். இன்டென்சிவ் சொன்னா உணவு, தவம் எல்லாமே இன்டென்சிவா இருக்கும். அந்த 10 நாளைக்குள்ள, அந்த 8 நாளைக்குள்ள உணர வைத்து அனுப்பக்கூடிய ஒரு நிலை ஏற்பட வேண்டும். அதே போல இப்ப நம்மளுக்கு திருச்சிற்றம்பலம் வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அங்க உட்கார்ந்தாலே தவம் வருது. அங்க வரக்கூடிய அன்பர்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னா அவ்வளவுதான் சொல்றாங்க. அங்க சின்ன ஒரு குறைபாடு இருந்தது. பெண்கள் வந்து பக்கத்து வீட்டுல போய் தங்கணும். அங்க இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 கிலோமீட்டர் பக்கம் இருந்துச்சு. ஐயா கிட்ட சொன்னோம், சென்ற முறை வந்திருந்த போது சொன்னோம். அப்ப அவரு இப்ப இருக்கிற வீட்டுக்கு மேலேயே ஒரு பெரிய ஷெட் போட்டு 20 பேர் தங்கக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு பண்ணிருங்க. பஃப் ஷீட் போட்டு அதுக்கு ஒர்க் நடந்துச்சு, மேல எல்லாம் போட்டாங்க. அதே இந்த ஒரு வாரத்துல அங்க முடிஞ்சிட்டுன்னு சொன்னா நம்ம அடுத்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ரொம்ப வசதியா நடத்த முடியும். திருச்சிற்றம்பலத்தை ஒட்டியே பெண்கள் மேல ஆண்கள் கீழே தங்கி நடத்தலாம். மற்ற என்னென்ன குறைபாடுகள் இருந்துச்சோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி கொண்டு வருகிறோம். அதனால அன்பர்கள், நீங்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுது திருச்சி வில்லேஜுக்கு வாங்க. அதே போல பயிற்சி நடக்கும் பொழுது ஒரு பயிற்சிக்கு நல்ல அன்பர்கள் வர்றாங்க. இப்போ சில கொஞ்சம் குறைவா இருக்கும், சில நேரங்கள் சில நேரம் எக்ஸஸா இருக்கும். பட் நாங்க ஓரளவுக்கு எல்லாமே சரி செய்து நல்ல உணவு அங்க கிடைக்குது, நல்ல காற்றோட்டமான இடம், அமைதியான சூழ்நிலை. அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது என்னன்னா, இந்த இந்த பயணத்தில் நம்மளுடைய திருச்சிற்றம்பலம் ஒரு வாய்ப்பாக